श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे न पुत्रमरणं केचित् द्रक्ष्यन्ति पुरुषाः क्वचित् नार्यश्चा विधवा नित्यं भविष्यन्ति पतिव्रताः நாம இதுக்கு முன்னாடி பார்த்தது ராஜ்யம் புனரவாப்தவான் வரைக்கும் நான் பார்த்திருந்தோம். அப்புறம் 2 ஸ்லோகம் சாதிச்சிருக்கார் வாசுதேவாச்சார். ராமராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு, ராமராஜ்யத்துல அதுக்கப்புறம் ராமராஜ்யம் நந்தி கிராமத்துல ஜட்டாம் ஹித்வா பிராத்ருபி சைதோனகா ராமய சீதா மனுப்பிராப்பிய ராஜ்யம் புனரவாப்தவான்னு ராமன் ராஜ்யத்தை அடைஞ்சார். அப்புறம் ராமராஜ்யம் எப்படி இருந்ததுன்றதை சொல்லிட்டு இருக்கு. இப்போ அதுல ராமன் ராஜ்யத்துல வந்தோடனே எல்லாருக்கும் சந்தோஷம். பிரகிருஷ்டமுஜிதோ லோகா துஷ்டா புஷ்டா சுதார்மிகா நிராமயா ஹரோகஸ்ய துர்பிக்ஷ பயவர்ஜிதா இதெல்லாம் ராமராஜ்யத்துல இருந்ததுன்னு காமிக்கிறார். லோக பிரஜாக எல்லாரும் சந்தோஷமா இருந்தா, சக்திமந்தா சக்தி வாழ்வா இருந்தா, தர்மத்தை ஆச்சாரம் பண்ணிட்டு இருந்தா, சரீரத்துல சாரீரகமோ மானசிகமோ ஒரு விதமான பயமும் இல்லை அவளுக்கு. துர்பிக்ஷ பயவர்ஜிதாக ஒரு தரத்துல துர்பிக்ஷம் இல்லை, அதனால துர்பிக்ஷம் இல்லாதவனாலே பயமும் இல்லை அப்படின்னு அதெல்லாம் ரிப்பீட் இங்கே வச்சுப்போம். அந்த ராமராஜ்யம்ல ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. எல்லாரும் சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். எல்லாரும் தர்மத்தை ஆச்சரணம் பண்ணா சாரீரகமாயும் கஷ்டமில்லை, மானசிகமாயும் கஷ்டமில்லை. அதாவது சரீரத்திலையும் கஷ்டமில்லை, மனசுலையும் ஒரு கஷ்டம் இல்லை. காலத்து மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதனால துர்பிக்ஷமும் இல்லை, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னான் இதுக்கு முன் ஸ்லோகத்துல. துர்பிக்ஷ பயவர்ஜிதா. ஆனா அதெல்லாம் இல்லைன்றா கூட ஜனங்களுக்கு வேற விதமான கஷ்டங்கள் வரலாம் இல்லையோ. துக்கத்தினால யாராவது ஒருத்தர் போயிட்டான்னா அவளுடைய வியோகத்தினால கஷ்டம் வரலாம் இல்லையோ. அப்படின்னா அந்த வியோகத்திலேயே ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யுன்ற ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா அவளுக்கு நிச்சயமா மரணம் உண்டு. நாம பிறக்கிற இன்னைக்கே தீர்மானம் பண்ணது நம்மளுடைய மரணம். இத்தனை வருஷ காலம் இத்தனை ஆயுசு இவனுக்குன்னு தீர்மானம் அன்னைக்கே பண்ணியாச்சு. என்னைக்காவது ஒரு நாள் போய்தான் ஆகணும் எல்லாரும். ஆனா பெரியவா இருக்க சின்ன பசங்களுக்கு இருக்கவாள்லாம் போனான்னா அது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இருக்கிறதுலே துக்கம் எது துக்கம் அப்படின்னா இந்த புத்திரசோகம் தான் ரொம்ப துக்கம் அப்படின்னு. புத்திரசோகம் நிரந்தரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. பித்ருசோகம் து ஷான்மாசம் மாத்ருசோகம் து வத்சரம் பாரியாசோகம் புனர்பாரியா புத்திரசோகம் நிரந்தரம்னு. யாவத் புனர்பாரியா. ஒரு கல்யாணம் அம்மா அப்பா போயிட்டாருன்னா 6 மாசம் துக்கம் இருக்குமா. அம்மா போயிட்டாருன்னா 1 வருஷம் வரைக்கும் இருக்கும். பாரியா போயிட்டாருன்னா இன்னொரு கல்யாணம் ஆற வர புருஷாளுக்கு இன்னொரு கல்யாணம் ஆற வர அந்த கஷ்டம் இருக்கும். ஆனா எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஒரு குழந்தை போயிடுச்சுன்னா அந்த குழந்தையோட துக்கம் என்னைக்குமே இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி புத்திர சோகம் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது ராமராஜ்யத்துல அப்படின்னு. அது மாதிரி ஸ்திரீகளுக்கு வைதவியமே இல்லை. அதுவும் நிரந்தரமான ஸ்லோகம் அது. வைதவியம்னா பர்த்தா போய் ஸ்திரீகள் இருக்கிறதுன்றது கிடையாது. அவெல்லாம் எப்படி இருக்கான்னா பதிவிரதாக பவிஷ்யத்தின்னு. இது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது பவிஷ்யந்தின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்ற.
பவிஷ்யத்தி நித்தியம் பவிஷ்யத்தி பதிவிரதாக. அதாவது இந்த ராமாயணம் எழுதுற சமயத்துல ராமராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. பின்னாடி நடக்க போறது முன்னாடி நடக்க போறது எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிருக்காரு முன்னாடி. அதனால பவிஷ்யத்தின்னு வரப்ப எதிர்காலத்தை சொல்ற பிரயோகம். ந புத்திர மரணம் கேச்சித் திரக்ஷ்யந்தி புருஷாः क्वचित् नार्यः च अविधवाः नित्यं भविष्यन्ति पतिव्रताः அப்படின்னா பதச்சேதம். கேச்சித் புருஷாக கேச்சித் அப்படின்னா யாரா இருந்தாலும் கேச்சித் புருஷாக ஜனாக, இந்த புருஷன்னா பொதுவே சொல்றது ஜனங்களை சொல்றது. ஜனாக क्वचित् புத்திர மரணம் ந திரக்ஷந்தி. क्वचित् ஒரு காலம் யாரும் ஒரு காலத்திலும் புத்திர மரணம் புத்திரஸ்ய மரணம் புத்திர மரணம் அதுவா புத்திரானாம் மரணம் புத்திர மரணம் ரெண்டும் சொல்லலாம். அவர்களுடைய புத்திரர்களுடைய மரணத்தை ந திரக்ஷந்தி பார்க்க மாட்டார்கள். நார்யா ஸ்திரீகள் பதிவிரதா எல்லாரும் பதிவிரதாளா இருப்பா. நித்தியம் அவிதவாக ச பவிஷ்யந்தி எப்பொழுதும் அவிதவாக ந விதவாக அவிதவாக. அர்த்தாத் தவ சப்தத்துக்கு பர்த்தான் அர்த்தம். விகதாக தவாக யாசாம் தாஹ விதவாக. தவாக தவஹ பர்த்தா விகதः தவஹ யஸ்யாஹ சா விதவா ந விதவா அவிதவா. அப்புறம் பகுவச்சனம் ந அவிதவா சொல்லலாம். அதாவது பதிரகிதர்களாக பர்த்தா இல்லாதவர்களாக ந பவிஷ்யந்தி அப்படியே வசிப்பா. அவிதவா பதிவிரதாக அவிதவாக ச பவிஷ்யந்தி பதிவிரதைகளாகவும் விதவைகளாக இருக்க மாட்டார்கள். விதவைகளாக இல்லாதவர்களாகவும் பவிஷ்யந்தி இருப்பார்கள். அப்படி சொல்லணும். இதுல என்னன்னா இந்த ரெண்டு கஷ்டம் இருக்க லோகத்துல, இந்த ரெண்டும் பெரிய கஷ்டம். நான் முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தை கூட இந்த இதை பற்றி சொல்லல, விதவைகளை பற்றி சொல்லல. பாரியா மரணம் புனர் யாவத் புனர் பாரியான்னு, பாரியா சோகம் புனர் பாரியான்னு தான் இருக்கு. பதி சோகத்தை பத்தி சொல்லல. ஏன்னா அது என்னைக்குமே 6 வருஷம் இதுவரைக்கும் இருக்கதா இருக்கும். அந்த காலத்துல அப்படிதான். அதனால இது ரெண்டு கஷ்டமும் பெரிய கஷ்டங்கள். இந்த ரெண்டு பெரிய கஷ்டமும் ராமராஜ்யத்துல கிடையாது. ஏன் ராமராஜ்யத்துல கிடையாது அப்படின்னா, இதெல்லாம் எப்ப வரும்னா ராஜா தப்பு பண்ணாதான் இதெல்லாம் வரும். பின்னாடி ராமாயணத்திலே உத்தரகாண்டத்துல வரப்போறது இந்த விஷயங்களை பத்திலாம். ராஜா தப்பு பண்ணாதான் வயசுல சின்னவாள்லாம் போயிட்டு இருப்பாளாம். அதனால ராமன் ராஜ்யத்துல ஒரு தப்பும் இல்லாதபடினால, ராஜாவும் ஒரு தப்பும் பண்ணாதபடினால இந்த மாதிரி சோகங்கள்லாம் இல்லை அப்படின்னு நீ அர்த்தத்தை பார்ப்போம். கேச்சித்து யாரும், புருஷாக ஜனாக எந்த விதமான ஜனங்களும், கொச்சித்து ஒரு காலும், புத்திர மரணம் புத்திரானாம் மரணம் அதுவா புத்திரஸ்ய மரணம் புத்திர மரணம் தன் புத்திரர்களுடைய மரணத்தை ந திரக்ஷ்யந்தி பார்க்க மாட்டார்கள். இதுவும் திரக்ஷ்யந்தின்றதும் இந்த காலத்துல பாவி காலத்துல சொல்றேன். ந திரக்ஷ்யந்தி பார்க்க மாட்டார்கள். நார்யா ஸ்திரீகளும் பதிவிரதாக
பதிஹி ஏவ விரதம் யாசாம் தாஹ பதிவிரதாஹ. பதியே விரதம், அந்த பதி சுশ্ரூஷையே அவளுக்கு விரதம். அந்த மாதிரி இருக்கிறவா, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு ஸ்திரீகள் ஒரு காலத்திலும் அவளுக்கு கஷ்டமே வராது. அதனால பதிவிரதாக, பதிக்கு பதியே விரதமாக உடையவர்கள், அதாவது பதிக்கு அனுகூலமாகவே இருப்பவர்கள், கணவனே கண்கண்ட தெய்வமாக இருப்பவர்கள். அப்படி இருக்கிறபடினால நித்தியம் எப்பொழுதும் அவிதவாக சுமங்கலிகளாகவே பவிஷ்யந்தி இருப்பார்கள். ராமராஜ்யத்துல இந்த ரெண்டு பெரிய துக்கமும் இல்லவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். பவிஷ்யந்தி காஹா பவிஷ்யந்தி ஸ்திரியः நார்யः பவிஷ்யந்தி. நார்யः கதம் பவிஷ்யந்தி? அவிதவாः பவிஷ்யந்தி. கதா பவிஷ்யந்தி? நித்யம் அவிதவாः பவிஷ்யந்தி. புனः கதம் பவிஷ்யந்தி? பதிவிரதாः பவிஷ்யந்தி. ஒரு வாக்கியம். ந திரக்ஷ்யந்தி, பார்க்க மாட்டார்கள். கேன திரக்ஷ்யந்தி? ஜனாः ந புருஷாः ந திரக்ஷ்யந்தி. புருஷாः கிண்ண திரக்ஷ்யந்தி? புத்திரமரணம் ந திரக்ஷ்யந்தி. கதா क्वचिदपि न திரக்ஷ்யந்தி, ஒரு காலம் பார்க்க மாட்டார்கள். கேசனன்றது அவ்வியம், அதனால இது கொஸ்டின் ஆன்சர்ல இல்லாட்ட கூட தப்பில்ல ஆகாங்கையில. கேச்சித்து யாரும், யாருன்னா என்ன? கேச்சித் புருஷாகனா எந்த புருஷனும், எந்த ஒரு புருஷனும். புருஷன் சப்தத்தினால எல்லாரையும் சொல்றேன், பெற்றோர் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். புருஷன் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்றேன். கேச்சித் புருஷாக क्वचित् புத்திர மரணம் ந திரக்ஷ்யந்தி, ஒரு காலம் புத்திர மரணத்தை பார்க்க மாட்டார்கள். நார்யः ஸ்திரீகளும் பதிவிரதாக பதிக்கு அனுகூலமாக இருந்து கொண்டு நித்தியம் எப்பொழுதும் அவிதவாக சுமங்கலிகளாகவே சுமங்கலிகளாகவே பவிஷ்யந்தி இருப்பார்கள். இதுல நார்யச்ச நார்யஹ ச விசர்க்கம் சகாரமா மாறி இருக்கு. நார்யச்ச, அதுபோல சாவிதவாக ச அவிதவாக சாவிதவாக, இது சவர்ண தீர்க்கந்தி. ந புத்திர மரணம் கேசித் திரக்ஷ்யந்தி புருஷாः क्वचित् நார்யச்சாவிதவா நித்யம் பவிஷ்யந்தி பதிவிரதாः. இதுல ரெண்டு விஷயம் சொல்றது. முக்கியமா ரெண்டு பெரிய துக்கம் மனுஷ ஜென்மத்துல. இந்த ரெண்டு பெரிய துக்கமும் நடக்காது ராமராஜ்யத்துல. ஏன்னா ராமராஜ்யம் அப்படி நல்ல ராஜ்யம். ராஜா தப்பு பண்ணாதான் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஜனங்களுக்கு வரும். ராஜாவுக்கு தப்பே இல்லாத அப்படின்னால இந்த மாதிரி ஒரு கஷ்டமும் நடக்காது அப்படின்னு சொல்றீங்க. சரியா? அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாமா? சொல்லு. அடியேன் இப்போ வந்து அந்த புக்ல வந்து எஸ்எம்இபியோட அந்த ராமாயணம் புக்ல வந்து நான் புத்திர மரணம் கிஞ்சித்துன்னு எழுதிருக்கு அடியேன். அது கிஞ்சித்தா கேச்சித்தா அடியேன்? கிஞ்சித்துன்னு இருக்கா? ஆமா அடியேன். ரெண்டுத்துக்கும் கிஞ்சித்துன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். கிஞ்சித்துனா கொஞ்சம் கூட அப்படின்னு அர்த்தம், துளி கூட அப்படின்னு அர்த்தம். கேச்சித்துனா ஒரு காலம், அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கு அர்த்தம் ஒண்ணுதான். அடியேன் அடியேன் குவச்சித்னாக்க ஒரு காலம் அந்த மாதிரி அர்த்தம் அடியேன்? ஒரு காலம் தான் அடியேன். கணேஷ் மடியேன். கிஞ்சித் புருஷாக, கிஞ்சித் புருஷாக அதுவா கேச்சித் புருஷாக, எந்த புருஷர்களும் கொச்சித்து ஒரு காலம், எப்படிப்பட்ட புருஷனா இருந்தாலும் சரி, அவ யாரா இருந்த எந்த காலத்திலயும் அவளுக்கு புத்திர மரணம் வராதுன்னு. ஒரே ஒரு செகண்ட் முத்துமுழு சுவாமி என்ன வியாக்கியானம் பண்றதுன்னு பார்க்கலாம்.
என்ன பாடத்தை ஆதரிச்சிருக்காருன்னு. ராமயோ ஷரோ கஷ்ட துர்பீக்ஷ பயவர்ஜிதா அபுத்திர மரணம் கிஞ்சித் தான் சுவாமி சொல்றாரு. அதுல கிஞ்சிது கொச்சித்துன்னா ஒரு ராமராஜ்யத்துல எந்த இடத்துல இருந்து வியாக்கியானம் பண்ணிருக்கேன். நான் புத்திர மரணம் கொச்சித் திரக்ஷந்தின்னா ராமராஜ்யத்துல எந்த இடத்துலயும் பாக்குறது இல்ல. அபுத்திர மரணம் கிஞ்சித் திரக்ஷந்தி புருஷாக கொச்சித். கிஞ்சித் புருஷாக எந்த புருஷர்களும் கொச்சித் எந்த ராஜ்ய ராமராஜ்யத்தை எந்த மூலையிலையும் எந்த இடத்துலயும் ராமராஜ்யம் பூரா அப்படின்னு அர்த்தம். இப்ப புருஷாளுக்கு புத்திர மரணம் இல்லைன்னு சொன்னபடினாலே ஸ்திரீகளுக்கும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் ஸ்திரீகளுக்கு மாத்திரம் என்ன எக்ஸ்ட்ரா சொல்றாருன்னா பர்த்ரு வியோகம் இல்லைன்னு சொல்றாரு. ந புத்திர மரணம் கிஞ்சித் திரக்ஷ்யந்தி புருஷா க்வசித் நார்யஸ்சா விதவா நித்யம் பவிஷ்யந்தி பதிவ்ரதாः நசாக்னிஜம் பயம் கிஞ்சித் நாப்சு மஜ்ஜந்தி ஜந்தவः நவாதஜம் பயம் கிஞ்சித் நாபி ஜ்வரகிருதம் ததா. சரி, இந்த மாதிரி பயம்லாம் இல்லாட்டா போறது. திடீர்னு தீ பிடிக்கிறது, அதிகமா மழை பெஞ்சு வெள்ளம் வருது. முன்னாடி துர்பிக்ஷ பயவர்ஜிதா துர்பிக்ஷம் இல்லைன்னு சொன்னார். சரி, துர்பிக்ஷம் இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சா வெள்ளம் வந்துருத்துனா, இல்லைன்னா எப்போவாது தீ பிடிச்சிருத்துனா, நிறைய பெருசா சுழற்காற்று புயல்லாம் வந்துதானா, அதெல்லாம் ஜனங்கள் அதெல்லாம் இயற்கை தானே, அதெல்லாம் நடக்காதா அப்படின்னா அதெல்லாமே ராமராஜ்யத்துல கிடையாது. எல்லாம் அது எப்ப என்ன காலத்துல எப்படி நடக்கணுமோ அது மட்டும்தான் நடக்கவே தவிர அதிகமாவே ஒண்ணும் கிடையாது அப்படின்றத காமிக்கிறது. நச்ச அக்னிஜம் பயம் கிஞ்சித் ந அப்சு மஜ்ஜந்தி ஜந்தவः ந வாதஜம் பயம் கிஞ்சித் ந அபி ஜ்வரகிருதம் ததா. அக்னிஜம் அக்னேஹே ஜாயமானம் அக்னிஜம், அக்னியிலிருந்து உண்டாவது. அப்படி அக்னியிலிருந்து உண்டாவதான அக்னியை காரணமாக உடைத்ததான கிஞ்சிது பயம் நச, அக்னியை காரணமாக உடைத்ததான ஒரு பயமும் இல்லை. அதாவது அக்னியினால் ஒரு பயமும் கிடையாது. அதிகமா அக்னி விட்டு தீ பிடிச்சு அந்த இடத்துல எரிஞ்சு போச்சு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. வாதஜம் நாப்சு மஜ்ஜந்தி ஜந்தவா. அப்சு அப்பு சப்தத்தினுடைய பகுவச்சனம். இந்த அப்சப்தன்றது நித்திய ஸ்ரீலிங்க சப்தம். அது எப்பவும் பகுவச்சனத்துல மட்டும்தான் பிரயோகம். அது அப்சப்தம். அதுல பகுவச்சனம் மட்டும்தான், ஏகவசனம் தீவசனம் கிடையாது. ஆபஹா அபஹா அத்பிஹி அத்யா அத்யா அபாம் அப்சு, அவ்வளவுதான் சப்தமே, பகுவச்சனம் மட்டும்தான். அந்த அப்சு ஜலத்தில் ஜந்தவஹா ஜந்துக்கள் ந மஜ்ஜந்தி முழுகி போவதில்லை. அதாவது ஜலத்துல முழுகி செத்து போயிட்டா அப்படின்றது அந்த கிடையாது. அந்த மாதிரி ஒரு வியாதியும் அந்த மாதிரி ஒரு விபத்தும் நடக்காதுங்க. சரி, காற்றுல ஏதாவது நடக்குமானா அதுவும் கிடையாது. நகிஞ்சித் வாதஜம் பயம், நகிஞ்சித் ஒரு தரத்திலும் உள்ள வாதஜம், வாதாது ஜாயமானம் வாதஜம், வாதாத் ஜாயத்தை இது வாதஜம். ஜாயமானம் சொல்லப்பட்ட ஜாயத்தைன்னு சொன்னாலே வரும். வாதாத் ஜாயத்தை இது வாதஜம், காற்றிலிருந்து உண்டாகக்கூடியதான பயமும் ந ஒண்ணு இல்லை. நாபி ஜுவரகிருதம் ததா, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஜுவரம் வந்துதானா, கொரோனா வந்த மாதிரி அப்படின்னா அந்த மாதிரியும் கிடையாது. நாபி ஜுவரகிருதம்,
ஜுவரேன கிருதம் ஜுவர கிருதம் ஜுவரத்தினாலே உண்டானதான பயமும் இல்லை. அந்த மாதிரி இயற்கையான மரணங்களும் இயற்கையானால உண்டாகக்கூடிய இயற்கை சீற்றங்களும் ஒண்ணும் இல்லை ராமனுடைய ராஜ்ய காலத்துல. நச்ச அக்னிஜம் கிஞ்சித்து பயம், அக்னிஜம் அக்னியாலே உண்டாகக்கூடியதான பயம் பயமானது ந கிஞ்சித்து ஒன்றும் உண்டாகவில்லை. ந அப்சு ஜந்தவஹா மஜ்ஜந்தி, ந மஜ்ஜந்தி நான் எங்க எடுத்துக்கலாம். அப்சு ஜலத்திலும், ஜந்தவஹா பிராணிகள், ந மஜ்ஜந்தி முழுகுவதில்லை. அதாவது முழுகி செத்து போவதில்லைன்னு. ஜலத்தை முழுகிறதே இல்லைன்னா முழுகவே மாட்டான் அர்த்தம், குடிக்கவே மாட்டான் அர்த்தம் இல்லை. ஜலத்துல முழுகி செத்து போட மாட்டான். ஆனா இந்த இடத்துல அப்படித்தானே சொல்றேன். ஆனா அந்த மாதிரி அர்த்தம் இந்த இடத்துல எல்லாமே பயத்தை தானே சொல்றேன். ஜலத்துல முழுகி யாரும் சாவறதில்லை. நகிஞ்சித் வாதஜம் பயம், வாதஜம் வாதத்தினாலே உண்டாகக்கூடியதான பயம் பயமானது ந கிஞ்சித்து ஒன்றும் இல்லை. காற்றினாலே உண்டாகக்கூடியதான ஒரு பயமும் இல்லை. நச்சாபி ஜுவரகிருதம் ததா, ஜுவரகிருதமாய ததா அப்படியே ஜுவரகிருதம் ஜுவரத்தினாலே உண்டாகிறதாலும் நச்சாபி இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஜுவரத்தினாலே உண்டாகக்கூடியதான பயமும் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு தினம் சொல்றேன். நச்ச அக்னிஜம் கிஞ்சித்து பயம், அக்னியினாலே அதாவது அக்னிஜம் அக்னியினாலே உண்டாகக்கூடியதான பயம் ந கிஞ்சித்து ஒன்றும் இல்லை. அப்சு ஜந்தவஹா ந மஜ்ஜந்தி, அப்சு ஜலத்தில், ஜந்தவஹா பிராணிகள் ஜீவராசிகள், ந மஜ்ஜந்தி முழுகுவதில்லை. அதாவது முழுகி சாவறதில்லைன்னு அர்த்தம். மீன்லாம் ஜலத்திலே உட்காந்துருக்கோம், நான் அதனால செத்து போகாது அப்படின்னு. ஜந்தவஹான்னு பிராணிகளை பற்றி சொல்ல முடியாத வெறும் மனுஷாளுக்கு மாத்திரம் இல்லை, ராமராஜ்யத்துல சகல ஜீவராசிகளுக்கும் இந்த மாதிரி இருந்தது, சந்தோஷமா இருந்ததுன்னு. வாதஜம் பயம் ந கிஞ்சித்து, காற்று வாதாது ஜாயத்தை இது வாதஜம் காற்றினாலே உண்டாகக்கூடியதான பயம் பயமானது ந கிஞ்சித்து ஒன்றுமில்லை. ஜுவரகிருதம் அப்படி ந ததா, ஜுவரகிருதம் அப்படி பயம் ந ததா, ஜுவரகிருதம் ஜுவரத்தினாலே உண்டாவதான ந ததா அதுபோலதன்னே அதுபோலயே அதாவது ஜுவரகிருதமான பயமும் இல்லை அப்படின்னு. நதாக்னிஜம் பயம் கிஞ்சித் நாப்சு மஜ்ஜந்தி ஜந்தவஹா, மஜ்ஜந்தி அப்படின்றது மஜ்ஜி தாத்து, அந்த லட் பிரதம புருஷ பகுஜனம். மஜ்ஜதி மஜ்ஜதா மஜ்ஜந்தின்னு சொல்லணும்னு சொல்றது பாப்போதான். ந வாதஜம் பயம் கிஞ்சித் நசாபி ஜுவரகிருதம் ததா. இந்த ஸ்லோகத்துக்கு இது 4 ஆகாங்க சொல்ல முடியாது. ஆகாங்க சொல்றதா என்ன திருப்பி சொன்னதே சொல்ல முடியா இருக்கும். ந பயம் அஸ்தி, கிங்கிருதம் பயம் நாஸ்தி, ஜுவரகிருதம் பயம் நாஸ்தி, புனः கிங்கிருதம் பயம் நாஸ்தி, வாதஜம் பயம் நாஸ்தி, புனः कीदृशं भयं नास्ति, अग्निजं भयं नास्ति, न मज्जन्ति, केन मज्जन्ति, जन्तवः न मज्जन्ति, कुत्र न मज्जन्ति, अप्सु न मज्जन्ति. அப்படிதான் சொல்லணும். இது 4 வாக்கியம் அப்படின்னால இதுக்கு பெருசா ஆகாங்ஷா சொல்ல முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆகாங்ஷா சின்ன சின்ன வாக்கியமா தான் சொல்லணும். பின்ன இதுல நச்சாக்னிஜம் நச்ச அக்னிஜம் சாக்னிஜம் சவர்ண தீர்க்க சந்தி. நவாதஜம் பயம் கிஞ்சின் நாபி ஜ்வரகிருதம் கிஞ்சின் நாபி கிஞ்சித் நாபி கிஞ்சின் நாபி அப்படின்னு அந்த சந்தி சொல்லணும். நாப்து ந அப்து நாப்து சவர்ண தீர்க்க சந்தி. அதுபோலதான் நாபி ந அபி நாபி சவர்ண தீர்க்க சந்தி. நச்சாக்னிஜம் பயம் கிஞ்சித் நாப்து மஜ்ஜந்தி ஜந்தவஹ நவாதஜம் பயம் கிஞ்சித் நாபி ஜ்வரகிருதம் ததா. முதல் எல்லாரும் சந்தோஷமா இருந்தான்னா
அப்புறம் அவளுக்கு லோகத்துல ஒரு விதமான சோகமும் பெரிய பெரிய சோகங்கள் ஒன்றும் உண்டாகலைன்னா இயற்கையால உண்டாகக்கூடிய சோகங்களும் ஒன்றும் இல்லைன்றது இந்த ஸ்லோகத்தை சொல்லி. இதுக்கு அப்புறம் உள்ள ஸ்லோகத்துல நசாபி இதெல்லாம் போட்டோம் வயத்து ஆகாரம் கிடைக்காம போயிடுமா அதனால உண்டா அதுவும் இல்லைன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். அது நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.